வாங்க ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு அங்கே தேவை. ஃபஸ்ட்டு பட்டர் எடுத்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல மில்க் ஒயிட் மில்க் தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா மைதா மாவு போடணும். உங்களுக்கு ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸ் வேணும்னா ஸ்வீட்டில் கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து மைதா மாவு போட்டுருக்கேன். அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் மில்க் ஒரு ஹாஃப் லிட்டர் ஊற்றிருக்கேன். நல்லா ஊற்றிட்டு நல்லா கிண்டுடும். கிண்டிட்டு நான் எவ்வளோ நேரம் வைக்கணும்னா அது பொங்கி வந்து எப்படின்னா ஒரு லேசி மாதிரி வரணும். அந்த மாதிரி ஒரு கிண்டிட்டு இருக்கும். நல்லா க்ரீமியாக வரணும். அது வரைக்கும் கிண்டிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக அரைச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன சேர்த்துட்டு வந்து திருப்பி பேலன்ஸ் இருக்குது நம்ம பட்டர் ரொம்ப போட்டுக்கணும். நான் கம்மியாக தான் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கார்லிக் போட்டுக்கணும். அது நல்லா வந்து ஒரு ரோஸ்ட் ஆகிட்டேன். ஆமாம், நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு ஸ்மெல் அரோமா நல்லா கொடுக்கும். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வந்து சாப்பு ஆனியன்ஸ் கேப்சிகம்ஸ் உங்களை வேறு என்ன காய்ஸ் இருக்கோ எல்லாம் காய் கொடுங்க. நான் வந்து கார்ன் எக்ஸ்ட்ரா லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் நல்லா ஒரு 2 minutes ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். கார்ன் இதில் போட்டாச்சா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த பாஸ்தா செய்கிறது ரொம்ப ஈஸி. அதனால நான் அடிக்கடி செய்வேன். அப்புறம் வந்து வேக வச்ச பாஸ்தா எடுத்து போட்டுக்கணும். ஆனால் நீங்கள் பாஸ்தா வேக வைக்கும்போது அதில் எண்ணெய் சேர்த்து லாஸ்ட்டாக கிண்டி வச்சிங்கன்னா ஒட்டிக்கணும். இதுதான் என்னோடய டிப்பு. அப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 minute மிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெப்பர் சால்ட் போட்டுக்கோங்க. இதை நான் அடிக்கடி பண்ணி சாப்பிடுவேன். நான் ஒரு டைம் பண்ணேன். நான் வீட்டில் அடிக்கடி எல்லாம் கேட்குறாங்க. நான் பேக் பண்ணுவேன். அப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு ஆரோக்கியம் எல்லாம் போடுவேன். இந்த ஆரோக்கியம் எல்லாம் என்னென்னா ஆரோக்கியம் போடல சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த மில்க் வச்சு இதோட ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவேன். நான் அதில் சீஸ் போட்டுட்டேன். அதை நான் வீடியோ எடுக்க மாட்டேன். ஆனால் உங்கள்கிட்ட சீஸ் இருந்துச்சுன்னா போட்டு லாஸ்ட்டாக சேவ் பண்ணிங்கன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆகிடும். இப்போ அந்த மில்க் ஊற்றுவோமா, அந்த மில்க் எடுத்து நல்லா அது கொஞ்சம் சுட வேர்த்து நல்லா ஆவி கிடக்கணும். ஊற்றிட்டு 2 minutes அதிலே வச்சிங்கன்னா நல்லா அதோட பைண்ட் ஆகிடும். உங்களுக்கு வந்து சாஸியாக தான் வேணும்னா கொஞ்சம் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். இன்னும் கொஞ்சம் வந்து சாஸியாக தான் வேணாம்னா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக சீஸ் போட்டு சாப்பிடுங்க. That's all. Our white sauce pasta ready to serve.